பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 106 அதனுடைய 13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசுவை மறந்தார்கள், இல்லை கர்த்தரை மறந்தார்கள், அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இந்த கிரியை அப்படின்னா என்ன? இயேசு நிறைய இடங்களில் அவர்களுக்கு செய்த நன்மைகள் நல்லா கவனித்து பார்க்கணும். என்ன நன்மை செய்தார்? செங்கடலில் இருக்கும் பொழுது எகிப்தில் பல வாதைகளை கொண்டு வந்து அவர்களை விடுவித்தார். ஆனால் செங்கடலில் வந்து அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் அங்கெல்லாம் எங்களுக்கு கல்ற இல்லையா, இங்கே வந்து தான் எங்களை சாகடிக்க போய் ஒரு பெரிய புலம்பல். அப்போ கவனித்து பாருங்கள், அடிக்கடி நன்மைகளை மறந்து போடுறாங்க, நினைவு கூறுறதில்ல. தேவன் இதில் என்னை காப்பாற்றுவார், இதில் எனக்கு அற்புதம் செய்வார்னு. இன்றைக்கி நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? எனக்கு நன்மை இல்லை, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்தில் மாட்டிட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இதுவரையிலும் நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். எத்தனை பாடு, எத்தனை கண்ணீர், எத்தனை மரணத்துக்கு எதுவான போராட்டங்கள், ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் யாரோ கொண்டு வந்து உங்களை கர்த்தர் போஷிச்சார்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நடத்துவேன். நீங்கள் மறந்துடாதீங்க, அவருடைய கிரியைகளை மறந்துடாதீங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே இதுவரையில் என்ன நடத்தி வந்தீங்க, இன்னும் என்ன நடத்துவீங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற நல்ல ராஜாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மறந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைவுபடுத்தி அவர்களையும் தகப்பனை உம்முடைய வார்த்தையினால், வல்லமையினால், அற்புதத்தினால் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் பரிசுத்த நன்மையினால் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.